லேசர் ட்ரீட்மெண்ட் பைல்ஸுக்காக ஒரு ஆனல் குஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் 3-7-11 o'clock பொசிஷனில். சில பேருக்கு அது கொஞ்சம் என்ட்ராஜ் ஆகி யாருக்கு வரும்னா கான்ஸ்டிபேஷன் நிறையா பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப முக்கி மோஷன் போகிறவங்களுக்கு சில காரணத்தினால அது கொஞ்சம் டைலேட் ஆகி கீழே இறங்கி வரும். அதுக்குள்ளே இருக்கிறது என்னங்கிறது தான் இப்போ மெயின். ஆர்ட்ரியோல்ஸ், சின்ன சின்ன ஆர்ட்ரி ப்ளஸ் சின்ன சின்ன வெயின்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு பிளெக்ஸஸ் மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால அதில் ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா ப்ளீடிங் நிறையா வரும். இப்போ லேசர் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் மோனோக்ரோமேட்டிக் லைட்டை எமிட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நமக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஆனல் குஷன்ஸில் வந்து பிளட் வெசல்ஸும் வெயின்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதில் பிளட்டு தான் நிறையா இருக்கும். ஸோ இப்போ இந்த லேசர் லைட் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி. இது வந்து இந்த டைப் ஆஃப் லேசரை அப்சர்வ் பண்ணும். அது அப்சர்வ் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஹீட் அதிகமாகி அந்த பிளட் வெசல்ஸ்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே ஹீட் அதிகமாகும் போது அந்த வெயின்ஸ்லாம் வந்து அப்படியே அப்ளேட் ஆகிடும், ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ டேமேஜ் ஆன வாட்டி நாள் போக்கில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடியே அதை வந்து ஆட்டோஃபேஜி பண்ணி சாப்பிட்டு அது சைஸு குறைஞ்சிரும். இதுதான் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டோட பிரின்சிபல்.